சொல்லுங்க. கோயம்புத்தூரில் வேலை செய்கிறேன். சொந்த ஊர் திருப்பத்தூர் பக்கம் பேராமெட்டு. கோயம்புத்தூர் போய் 1.25 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது இடையில பொங்கலுக்கு ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்து 10 நாள் இருந்து நானும் ஒய்ஃபும் பொங்கலுக்கு வந்து 8 நாள் இருந்துட்டு கூட்டு போனேன். போயிட்டு 3 நாளில் உடம்பு சரியில்லைண்ணே. இப்போ வேலையை பார்க்குறதா இவங்கள பார்க்குறதான்ட்டு திருப்பி ஊருக்கு கொண்டு வந்தேன். ஊருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு இங்கே லோக்கலில் ஒரு வேலை ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி 7 மணிக்கு தான் நான் கொத்தனார் வேலை சேர்ந்தால நைட்டு அன்றைக்கி அர்ஜென்ட்டு காண்டு போட்டு ஆகணுண்ணே. போயிட்டு வரதுக்கு ராத்திரி 11 மணி ஆயிடுச்சு. இது ஒரு சாக்கு வச்சுன்னு அன்றைக்கி நைட்டே சண்டை பிடிச்சிருந்து 11:30 மணிக்கு தம்பிக்காரன் கால் பண்ணி அம்மாவும் வீட்டில் இருக்காங்க. அம்மாவோட கூட சொல்லலை, தம்பிக்காரன் கால் பண்ணி வர சொல்லி அவங்க பண்ண கிளம்பி போயிட்டாங்க. சரி இப்போ கோவத்தில் போய்க்கிறாங்க, ஒரு 4 நாள் கழித்து வந்துடுவாங்க அப்படின்னு விட்டேன். ஒரு வாரம் கழித்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. வேறு சிம்மு வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாரம் கழித்து ஈரோடு போய் கம்பெனியில் சேர்த்து விட்றாங்க மாமியார். ஏற்கனவே அங்கே கோயம்புத்தூரில் நான் ஒரு கட்டில் சேர்த்து விட்டேன். 1 வருஷம் ஆச்சு. 5 மாதம் சம்பளம் அவள் அக்கௌண்ட்டுக்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தேன். இப்போ பிஎஃப்பும் போன மாதம் இந்த மாதம் கிளியர் பண்ண சொன்னாங்க. வேலைக்கு வரலையா கொஞ்சம் லெட்டர் கொடுத்துருங்க, பிஎஃப் கிளியர் பண்ணி. இல்லை சார் வருவாங்க வேலைக்கு, ஊருக்கு போய்க்கிறாங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னேன். இதுக்கு மாமியாருக்கு ஒரு வாரத்தை மாமியார் ஃபோன் பண்ணி என்னடா தம்பி உங்களுக்கு பிரச்சனை, இது வெறும் ஒரு வாரத்தை கேட்குறது நான் ஏன் கேட்கணுன்றாங்க. கேட்டால் வாடாப்படான்னு கூப்பிட்றாங்க. வாடி பொடின்னு கூப்பிடவே கூடாதான். ஒரு பொண்டாட்டின்றது ஒரு வாரத்துக்கு கூட கூப்பிடக்கூடாது, ஒரு ஆசை கூட கூப்பிடக்கூடாதான் மாமியார் சொல்கிறேன். இது 5ஆவது டைம் பிரச்சனை. எத்தனை டைம் மேடம் நான் போய் அவங்கள்ட்ட கை கட்டி பதில் சொல்கிறது? இல்லை என்னால் எதுவும் குற்றமா? நீங்கள் தான் வந்தீங்களா இங்கே? நான் தான் கம்ப்ளைண்ட் கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்தேன். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்க, மற்ற 4 பேர் அந்தமிங்க. ஒரே குடும்பம் பக்கமாக தான் இருக்கிறாங்க. 4 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லா மருமகளும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. குழந்தைங்க இருக்காங்க? இல்லைங்க மேடம், 4 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தைங்க இல்லை. நீர் கட்டிக்குதுன்னாங்க, அதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தேன். ட்ரீட்மெண்ட் மாற்ற தான் கொடுத்தாங்க, அதுவும் சாப்பிட மாட்டாங்க. இது அம்மா வீட்டுக்குன்னு போனவே 2 நாள் மைண்டு மாறி. அவங்க அம்மா வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க அம்மா வீட்டில் அவங்க தம்பி இருக்கான், அக்கா இருக்காங்க. அக்கா செங்கத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஒருத்தவங்க ஸ்கூலு இதில் ஈரோட்டில் படிக்கிறான். ஒருத்தன் விஷமாத்திலே வயசு கம்மியாக இருக்குதுன்னு மெக்கானிக்ஸ் வேலை சேர்த்து விட்டா. இவங்களும் ஈரோட்டில் வேலைக்கு போகிறாங்க, கொத்தனார் வேலைக்கு. மாமியாரும் மாமனார் விட்டு போய் 7 வருஷம் ஆகுது. மாமனார் தான் எனக்கு திருமணம் பண்ணி வச்சது ஒய்ஃபை. மாமியாரோட அனுப்பாதரா கெட்டுருவ அப்படின்னு சொல்லியே பண்ணார். சரி தாய் வீடு தானே, பக்கம் 4 கிலோமீட்டர் தானே, இருக்கட்டும் போட்டோம் யதார்த்தமாக விட்டேன். இன்றைக்கி முடியாதா அப்படின்னு தான் நான் டேரக்டாக இங்கே வந்தேன். ஊரில் 2 அப்படி மெத்தோடு கட்டி வச்சு பொருள் 10 லட்சம் சண்டை சாமான் வாங்கி வச்சு ஊர்லேயே சொந்தமாக வச்சிருந்தேன். சரி நிம்மதியான கொஞ்ச நாள் வெளியில் இருக்கிறோம். பொண்டாட்டி பிள்ளையாடும் பொண்டாட்டியான குடும்பம் கொஞ்ச நாள் வெளியில் இருக்கலாம். அங்கே போனோடனே நீ இங்கே இரு, நம்ம ஊருக்கே போக தேவையில்லன்னா. இப்போ பொங்கலுக்கு பூன்னு வந்தது தான் அந்த பிரச்சனை. பேசுனீங்களா உங்கள்கிட்ட? பேசணும் மேடம். ஃபோன் பண்ணால் ஃபோன் பிளாக் லிஸ்ட் போட்டாங்க. மாமியார் ஃபோன் பண்ணால் நான் எனக்கு போட தெரியாதுன்னாங்க. டேய் உங்கள்கிட்ட வாழ வைக்க முடியாதா அப்படின்றாங்க மாமியார். இந்த என் வைப்பு என்னன்றான் வாடாப்படம் தான் கேட்குறான். வாடாப்படம் கேட்டால் என்னன்னு பேருட்டும் கூப்பிடக்கூடாது, வாடாப்படம் வாடி பொடியும் கூப்பிடாது. அப்போ என்னான்னு கூப்பிடுவோம் மேடம்? என்னான்னு கூப்பிட்டோம். வேணா ஹவுஸ் ஓனர் கேரளா கடை தான் இருக்கிறாங்க கோயம்புத்தூரில், வேணா உங்கள் நம்பர் கூட தரேன், நீங்கள் கேட்டு பாருங்க. தங்கமாக தான் சொல்லுவாங்க. இவங்க நைட்டான சின்ன வயசு வாங்கி கொடுக்கணும்.